முதல்வராக இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் விஜயை நம்புது. நம்பாதீங்கன்ற எப்படி நம்புங்க சார்? ஷூட்டிங்கே நடக்காது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையில் தப்பு திரையரங்க உரிமையாளர் பக்கம் இருக்குதா தயாரிப்பாளர்? ரெண்டு பேர் பக்கத்துலையும் இருக்கு. உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கைனா அப்புறம் எதுக்கு நீங்க சினிமா எடுக்கணும்? தயாரிப்பாளர் தான் சொல்றீங்க. தயாரிப்பாளர் நான் அந்த விஷயத்துல சொல்றேன் சார். நான் ஏன்னா அவங்க தயாரிப்பாளர்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சார் அவங்க ட்வீட்ஸ்லாம் போட்டால் தான் சார் எனக்கு வந்து ஓடிடியில் வாங்குவேன்றான். அப்போ உங்கள் கதையை நம்பி ஓடிடியில் வாங்கலை. விஷால் தலைவராக இருக்கும்போது அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள்லாம் சும்மா வச்சேன். எதுவுமே ப்ரூவ் பண்ணல சார். அவரை கையாடல் பண்ணிட்டாரு நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ணல. அவர் தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகல சார். அந்த ஆள் வந்து ஒரு நடிகராக இருந்தான். அந்த ஆள் ஒழுங்காக நடிச்சுன்னு இருந்திருந்தானா இன்றைக்கி நம்பர் 1 ஹீரோ வந்திருக்கான் சார். அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த தவறுகள் என்னன்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க. இண்டிவிஜுவலாக தயாரிப்பாளர் நான் வந்து எக்ஸிபிட்டர்ஸையும் வந்து எல்லாம் 100% பர்ஃபெக்ட். எக்ஸிபிட்டர் சைட்லையும் தவறுகள் நடக்குது. நம்ம சத்தியம் தேட்டரில் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் போட்டு அதுக்கப்புறமா வந்து சத்தியம் தேட்டரில் தண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. வெளிப்படையாக கேட்டால் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் சார் இந்த கம்ப்ளைண்ட். போட்டதுக்கப்புறம் தண்ணி வெளியில் வச்சாங்க. அந்த மாதிரி பல தியேட்டர்களில் தண்ணியை வந்து அந்த கேனை மறைச்சிக்கிறாங்க. சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும், அதே சுகாதாரமான டாய்லெட் கொடுக்கணும். இது வந்து நிறைய தியேட்டரில் இருக்கிறது நிறைய லேடிஸுங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க சில தியேட்டர்ஸில் போட்டு. சினிமா தயாரிப்பாளர் இந்த பிரச்சனை ஷூட்டிங்கே நடக்காது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையில் தப்பு திரையரங்க உரிமையாளர் பக்கம் இருக்குதா தயாரிப்பாளர் சங்கம்? ரெண்டு பேர் பக்கத்துலையும் இருக்குது சார். ரெண்டு பேரும் பிடிவாதமாக அடம் பிடிக்கிறது யாரு? பிடிவாதம். ரெண்டு பேருமே பிடிவாதமாக இருப்பாங்க சார். அவங்க கோரிக்கையில் நியாயம் இருக்குல்ல. 2 மாதத்துக்கு கொடுக்காதீங்க, 8 வாரத்துக்கு ஓடிடி கொடுக்காதீங்கன்னு நியாயமான கோரிக்கையா தானே? யாரு? திரையரங்க உரிமையாளர் அந்த விஷயத்தில் நியாயமாக கேட்குறாங்கன்னா இவங்க கேட்குறாங்க. அப்போ உங்கள் படத்து மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அப்போ திரையரங்கில் இருக்கவங்க ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. நான் வந்து எடுக்கிற படம் ஓடிடியில் தான் பார்ப்பாங்க. நீங்கள் திரையரங்கில் ரிலீஸே பண்ண தேவையில்லை. ஏன் தியேட்டருக்காரங்கிட்ட நீங்கள் சண்டை போடணும்? நீங்கள் நேராக வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு விடுவாங்க. அப்போ தியேட்டரில் ஓடினா தான் ஓடிடியில் வாங்குவோம். ஏன்னா 4 பேர் இதுக்கு ஒரு குரூப் இருக்குது தெரியுங்களங்க. அமேசானில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கினோன்னா சார் அவங்களாம் வந்து விமர்சனத்தை விட ட்விட்டரில் 4 பேர் எழுதணும் சார். அந்த ட்விட்டரில் எழுதுனாங்கன்னா ஒரு 40 பேர் எழுதுனாங்க. அந்த இது வைரல் ஆச்சுன்னா ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா அப்போ ஓடிடியில் பிஸ்னஸ் ஆகும் சார். ஓடிடிலே சொல்கிறாங்க சார். ட்விட்டர்லலாம் சோஷியல் மீடியாவில் நல்லா போடுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அப்போ கதையை நம்பல. நீங்கள் எல்லாம் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சொல்லக்கூடிய சோஷியல் மீடியாவை நம்புறீங்கன்னா இதுக்கு இந்த தொழிலை விட்டுலாம் சார். உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கைனா அப்புறம் எதுக்கு நீங்கள் சினிமா எடுக்கணும்? தயாரிப்பாளர் தான் சொல்கிறீங்க. தயாரிப்பாளர் நான் அந்த விஷயத்தில் சொல்கிறேன் சார். நான் ஏன்னா அவங்க தயாரிப்பாளர்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சார் அவங்க ட்வீட்ஸ்லாம் போட்டால் தான் சார் எனக்கு வந்து ஓடிடியில் வாங்குவேன்றான். அப்போ உங்கள் கதையை நம்பி ஓடிடியில் வாங்கலை. மக்கள் வந்து சோஷியல் மீடியாவை நம்பி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டே சோஷியல் மீடியாவை நம்பி தான் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது செகண்ட் திங். அது இன்னொரு டாப்பிக்காக போய்டும். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தமிழ் சினிமாவே ஷூட்டிங்கை டோட்டலாக ஸ்தம்பிச்சு போகுது. சினிமாவில் நம்பர் 1 இருந்த முதலமைச்சர் விஜய் இன்றைக்கி அரசியலே நம்பர் 1 இருக்கார். என்ன செய்ய போகிறார் விஜய்? சார் இந்த ஷூட்டிங்கு நீங்கள் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அறிக்கைலாம் கொடுத்தாங்க. அது நாளைக்கே கூட கேன்சல் ஆகிடலாம் சார். இதுக்கு முன்பு விஷால் இருக்கும்போது 50 நாட்கள்லாம் போயிருக்காங்க. ஆனால் அப்போ வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் விஷால் முயற்சியில் கொஞ்சம் நடந்துச்சு சார். உண்மையிலே என்னை கேட்டிங்கன்னா விஷால் தலைவராக இருக்கும்போது அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள்லாம் சும்மா வச்சேன். எதுவுமே ப்ரூவ் பண்ணல சார். அவரை கையாடல் பண்ணிட்டாரு நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ணல. அவர் தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகல சார். அந்த ஆள் வந்து ஒரு நடிகராக இருந்தான். அந்த ஆள் ஒழுங்காக நடிச்சுன்னு இருந்திருந்தானா இன்றைக்கி நம்பர் 1 ஹீரோ வந்திருப்பாங்க சார். ஆனால் அவர் நடிகர் சங்கத்தில் இருக்க பிரச்சனைக்கோசம் நடிகர் சங்கத்தை செயலாளராக வந்தார். அன்றைக்கி அந்த இது டீம் ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலையும் அவர் போனார். அங்கே ஜெயிச்சார், அங்கேயும் செஞ்சார். ஆனால் அவர் அங்கே செயல்பட முடியல தயாரிப்பாளர் சங்கத்தில். ஏன்னா கையாடல் பண்ணிட்டாருலாம் சொன்னாங்க. அவரை யார் திட்டாங்கன்னா கட்சியில் அவங்கெல்லாம் அவர் பின்னால் தான் போனாங்க, விஷால் பின்னால். அப்படிப்பட்ட விஷாலும் ஒரு நல்ல தலைவராக இருந்தார். ஆனால் அவர் அப்போ ஸ்ட்ரைக் பண்ண போது அப்போ வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அதுக்கப்புறமா வந்து 3 பாடியும் இன்னும் நிறைவேற்றலையே. அப்போ யாரோட தவறு? அப்போ இவ்வளோ நாள் பேச்சுலாம் திடீர்னு நினச்சிட்டிங்கன்னா அப்போ வட்டிக்கு வாங்கி படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள், குறிப்பாக சிறு தயாரிப்பாளர்கள் நிலை என்ன அப்படின்றத வந்து தயாரிப்பாளர் சங்கம் யோசிக்கணும். அதே சமயத்தில் எக்ஸிபிட்டர்ஸும் சரி இவங்களும் பாதிப்பாங்களே, சரி சுமூகமாக பண்ணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். நான் திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி ஒரு 3 நாளைக்கு முன்னால் பேசும்போது சொல்ல துரை நான் வந்து 4 வாட்டி எங்கள் சங்கம் மூலமாக நாங்கள் பேசிட்டோம், பேச்சுவார்த்தை உட்காந்தோம். அது அவங்க வந்து ஒத்து வரல. அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்ட்ரைக் போகிறாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு சொன்னார். ஸோ விஜயை நினச்சாலும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் சார். விஜய் ஏதாவது ட்ரை பண்ணுவார் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு? சார்
அதாவது ஒரு நடிகராக இருந்து நடிகர் சங்க தலைவராகவோ இல்லை சேம்பரில் எதனா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு வந்து முதல்வராக இருக்கக்கூடியவர். முதல்வராக இருக்கிறதுனால தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் விஜயை நம்புது. நம்பாதீங்கன்ற எப்படி நம்புங்க சார்? சினிமா என்டர்டெயின்மெண்ட் சார். உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செய்யறதுக்கு விஜய் இருக்கிறார். விஜயாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சார், ஒரு சிஎம்மாக இருக்கிறவங்க அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது சார். நாளைக்கு மழை வந்தால் அப்போ அந்த ஊரை என்ன சீர்படுத்த முடியும்? ஒரு பூகம்பமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? நெல் கொள்முதல் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? நெல் மழையில் நனைஞ்சிச்சுன்னா என்ன அது விஷயமா போகணும். அதை தான் அந்த முதல்வர் பார்ப்பாங்க. இந்த சினிமா துறைன்றது அவங்களுக்கு ஒரு கொசு ஆட்டம். அதுக்காக தான் ஒரு அமைச்சர் இருக்கார், திரு ராஜ்மோகன் இப்போ இருக்க செய்தித்துறை. அவர்கிட்ட நீங்கள் போய் முறையிடுங்க. அவரால் முடிஞ்சால் செய்யட்டும். முடியாத பட்சம் ரொம்ப மோசமான இது வந்து உயிர் போகிற பிரச்சனையாக கிடையாது. நீங்கள் பண்ணுறது யார் பாதிக்கப்படுவாங்கன்னா சினிமா தொழிலாளர்களும் சிறு பட தயாரிப்பாளர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. தயாரிப்பாளர்கள் சைடில் இருக்கிற தவறுகள் என்னவோ அதையும் கரெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களும் அவங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி இருக்கணும். நான் வருவேன் 9 மணி 9 மணி இருக்குதா? இல்லை இருக்கணுன்ற இருக்குதா? சிலர் இருக்காங்க சார், இருக்காங்க சிலர் பலருக்கு இல்லை. இல்லை நான் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல. நான் ஒரு மேனேஜர் என்கிட்ட சொல்லும் போது என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் ரொம்ப டிசிப்ளின்டாக வர ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்துருக்கேன் சார். யாருன்னு கௌதம் கார்த்திக்னு சொன்னார். நாங்கள் கார்த்திக் வந்து ஷூட்டிங்க்கு வரணும். இல்லை சார், அந்த தவறு தான் அப்பா மேலே வந்த ஒரு குற்றம், அந்த பேர் வந்து குற்றச்சாட்டு வந்து தான் மேலே வரக்கூடாதுன்னு 7 மணிக்கு கால் ஷீட்னா 6:30 மணிக்கு வந்துடுவார். அதே மாதிரி 6 மணிக்கு பேக் ஆஃப்னா 6 மணிக்கு பேக் ஆஃப் ஆனதுக்கு டேரக்டர் சொல்கிறதுக்கு மேக்கப் கலெக்ட் மாட்டார் சார். அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆர்டிஸ்ட்டுன்னு கௌதம் கார்த்திக் சொன்னால் நானே ஷாக் ஆகிட்டேன் சார். அப்பா மேலே இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இரஸ்பான்சிபிளாக இருந்தார், அவர் பாட்டு அலுஃபாக இருப்பார் அப்படின்னா. ஆனால் கௌதம் கார்த்திக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு இதை வந்து என்கிட்ட ஒரு சினிமா மேனேஜரே சொன்னார், அவ்வளோ பர்ஃபெக்டான ஆள் சார் அப்படின்னா. ஆனால் தயாரிப்பாளர் கௌதம் கார்த்திகா படம் கொடுக்குறான், ஒழுங்காக ரெஸ்பான்சிபிளாக நடிக்கிறான், எல்லாமே பொறுப்போடு வரானும் போது அவனுக்கு கொடுக்குறான்னு இல்லை. ஏன்னா அவனுக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னா. நீ அவனுக்கு வியாபாரம் ஆகிற மாதிரி ஒரு கதையை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்கலாமே. நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. ஜெயிக்கிற குதிரை மேலே தான் கட்டுவேன்னா அது உங்கள் தப்பு. அப்போ சினிமாவில் பஞ்சுவலாக சரியாக நடந்துக்கிறது கௌதம் கார்த்திக் மட்டும்தான் ஹீரோ? இல்லை சார், எனக்கு ஒருத்தர் சொன்னது கௌதம் கார்த்திக் சொன்னார். அந்த மாதிரி பலர் இருக்கலாம். நான் கேள்விப்பட்டது ஒருத்தர் இருந்துக்கிட்ட சொல்லும் போது கௌதம் கார்த்திக் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார் சார் அப்படின்னா. நான் சிலலாம் ரஜினி சார் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க சார், அவ்வளோ பர்ஃபெக்டாக வருவாங்க. பட் எனக்கு மற்றவங்களை பற்றி நான் அவ்வளோ விசாரிச்சது அஜித் எனக்கு உண்மையிலே தெரியல சார். நான் அவங்களுக்கு விஜய் சேதுபதி நான் உண்மையிலே நான் அவங்கள பற்றி விஜய் நடிகராக இருக்கும் பொழுது விஜய் நடிகராக இருக்கும்போது நல்லா வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனால் இது கௌதம் கார்த்திக் வந்து எங்கிட்ட கிளியர் கட்டாக நேருக்கு நேராக சொன்னேன். இப்போ அருள் நீங்கள் எப்படி எங்கிட்ட பேசுங்க அந்த மாதிரி நேராக எங்கிட்ட சொன்னேன். மற்றவங்க தான் காது வழியாக கேட்டது. அதில் பாதி உண்மை இருக்கலாம், பாதி போயிருக்கலாம், இல்லை எக்ஸாஜரேஷனாக கூட இருக்கலாம். சிலர் வந்து பிடிக்காம கூட குறை சொல்லலாம், சிலர் பிடிச்சி பாராட்டலாம் கூட. ஆனால் இது வந்து உண்மையாக எனக்கு நேராக சொன்னவர். இது மணிகண்டன் இப்போ புதுசாக ஹீரோவாக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் பஞ்சுவல் டைமிங்கில் எப்படி? இல்லை சார், டைமிங் வந்து ஒன்று கேட்டிங்கன்னா ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களே சார், 3 மணி ப்ரெஸ் மீட்டு, 4:30 மணி 5 மணிக்கு வரவங்களாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஹீரோக்கள் ஹீரோயின் டைரக்டர் அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க. சில ஆடியோ லான்ச் அந்த மாதிரிலாம் அங்கே இருக்க ரசிகர்கள்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. புரியுங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. ஹீரோயினியை பொறுத்தவரைக்கும் யார் பஞ்சுவலாக வரா? நயன்தாரா, த்ரிஷா? நயன்தாரா வரதே இல்லை சார். த்ரிஷாவும் இப்போ வரதில்லை, ரொம்ப நாள் ஷூட்டிங்லாம் போவாங்க சார் அவங்களாம். ஏன்னா இந்த மாதிரி பங்க்சுவலாக வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வெளியில் தெரியாது சார். நம்ம சும்மா ஒருத்தர் வந்து உண்மையில அவங்க சூப்பராக வராங்களான்னு சொல்ல முடியாது, வரலன்னா நான் சொல்ல முடியாது. தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லி அந்த ஒரு தவறான ஒரு தகவலை கொடுக்க விருப்பம் பண்ணேன் நான். அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த தவறுகள் என்னன்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க. இண்டிவிஜுவலாக தயாரிப்பாளர் நான் வந்து எக்ஸிபிட்டர்ஸையும் வந்து எல்லாம் 100% பர்ஃபெக்ட். எக்ஸிபிட்டர் சைட்லேயும் தவறுகள் நடக்குது. ஏன்னா எக்ஸிபிட்டர்ஸுங்க வந்து இங்கே ஒன்று நான் குறிப்பிட்டு சொல்லேன் சார். அந்த எக்ஸிபிட்டர்ஸ் வந்து அவன் விற்கிற பாப்கார்னும் ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்லாம் விலை தண்ணி பாட்டில் 70 ரூபான்னு விற்கிறாங்க சார். இந்த மாதிரி விற்கிறாங்கன்னும் போது அப்போது தயாரிப்பாளர் இருந்து படத்தை தயாரித்து போட்டானா அப்போ டிக்கெட் விலையை ஏற்ற வேண்டியது இருக்குது. அப்போ என்ன ஆகுது பட்ஜெட்டில் நீ என்ன பண்ண 70 ரூபானா அவன் எப்படி இங்கே வருவான்? 300 ரூபா டிக்கெட்டு, 200 ரூபா டிக்கெட்டு, 70 ரூபா. நம்ம வீட்டில் 4 பேர் போனால் என்னாச்சு? 4 பேர்னா 200 × 4. கார் பார்க்கிங் 800. கார் பார்க்கிங் ஒரு 100 ரூபா 150 ரூபாவா? இப்போ 1 ஹவருக்குள்ள போடுறாங்க. 1 ஹவருக்கு ஒரு சார்ஜ் இல்லை. பார்த்தா ஒரு படத்துக்கு வந்தால் 1000 ரூபா. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா பக்கெட் பாப்கார்ன் எதனா வாங்கி 300 400 500னா அவன் ஒரு நாள் வெளியில் வந்தான்னா 2000 ரூபானா அவன் என்ன பண்ணுவான்? அவன் சம்பாதிக்கிறவன் அவன் நடுத்தரத்தில் சம்பாதிக்கிறவன் சார். எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வரவும் கிடையாது.
இல்லை எல்லாருமே பெஞ்ச் காரில் வரவங்க வரணும், கஷ்டப்பட்டு வரோம், கூலி தொழிலாளியும் வரும், அவனும் 200 கொடுக்கணும். நான் அந்த மாதிரி தியேட்டரில் போனேன் இங்கே. அப்போ எக்ஸிபிட்டர்ஸ் நீங்கள் வந்து அந்த இதை வந்து குறைக்க பாருங்கள். தண்ணி சார், நிறைய தியேட்டரில் தண்ணியே இருக்கிறது இல்லை தெரியுங்களா? குடிக்கிற தண்ணி வைக்கணும், சிபிஎஃப்சி ஆக்ட் பிரகாரமாக இருக்குது. இது நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். முன்பு சத்தியம் தியேட்டராக இருந்த போது நம்ம சத்தியம் தியேட்டரில் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் போட்டு அதுக்கப்புறமா வந்து சத்தியம் தியேட்டரில் தண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. வெளிப்படையாக கேட்டால் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் சார் இந்த கம்ப்ளைண்ட். போட்டதுக்கப்புறம் தண்ணி வெளியில் வச்சாங்க. அந்த மாதிரி பல தியேட்டர்களில் தண்ணியை வந்து அந்த கேனை மறைச்சிக்கிறாங்க. சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும், அதே சுகாதாரமான டாய்லெட் கொடுக்கணும். இது வந்து நிறைய தியேட்டரில் இருக்கிறது, நிறைய லேடிஸுங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க சில தியேட்டர்ஸில் போகிறது. இந்த மாதிரியும் இருக்குது. இதையெல்லாம் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும் கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதிரடியாக நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக பிடிவாதத்தை விட்டுட்டு, ஈகோவை விட்டுட்டு, அடிமட்ட தொழிலாளர்கள் பாதிக்காத வகையில் அந்த தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.